ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்குங்கிறத விட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐடியா, ஓகே, அல்லது ஒரு கான்செப்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டகிரேஷன் 0 to infinity e to the power negative t absolute value of sin t d, ரைட்? இதோட வேல்யூ தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். பட் இதை நான் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா, சம்மேஷன் n equal to 0 to infinity integral n pi to n plus 1 pi, okay, of e to the power negative t absolute value of sin t dt அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த தனி ஃப்ராக்மெண்டோட சொல்யூஷனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நான் சம்மேஷன் எடுத்து எனக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்? ஸோ இதுதான் இந்த என்டையர் ப்ராப்ளமோட ஐடியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் ப்ரெப், நான் உங்கள் டிகே, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். கிரேட். ஸோ இப்போ இந்த தனி ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷன் n பை டு n பிளஸ் 1 பை e டு தி பவர் நெகட்டிவ் 2 அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் sin t dt. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன் த இன்டர்வல் n பை கமா n பிளஸ் 1 பை. ஓகே, ஸோ இந்த இன்டர்வல்ல அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் sin t ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ n-க்கு நான் 0 போட்டா என்ன வரும்? 0 to pi. 0 to பைல இது வந்து பாசிட்டிவ் sin t தான் இருக்கும். அதே பை டு 2 பைல இது நெகட்டிவ் sin t தான் இருக்கும். ரைட்? ஸோ n வந்து இங்க ஈவனா இருந்துச்சுன்னா எனக்கு இங்க வந்து sin t தான் வரும். n ஆடா இருந்துச்சுன்னா எனக்கு இங்க நெகட்டிவ் sin t அப்படின்னு வரும். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த இன்டர்வல்ல அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் sin t எப்படி இருக்கும்னா sin ஆஃப் t மைனஸ் n பை அப்படின்னு இருக்கும். ஓகே, n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா இது வந்து எனக்கு sin t கொடுத்துரும். n ஆடா இருந்துச்சுன்னா இது எனக்கு நெகட்டிவ் sin t கொடுத்துரும். and that is the exact thing that we want, right? so அதனால இப்போ நான் மாடுலஸ் ஆஃப் sin t க்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? இன்டகிரேஷன் n பை to n plus 1 into pi e to the power minus t into sin of t minus n pi into dt. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போறேன்னா, t minus n பைக்கு பதிலா நான் வந்து v அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ dt எனக்கு என்ன வரும்? dv அப்படின்னு வந்துடும். ஸோ லிமிட் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆயிரும்னா 0 to pi. ரைட்? ஏன்னா டீக்கு பதிலாக n பைன்னு போட்டால் v 0 ஆயிரும். டீக்கு பதிலாக n பிளஸ் 1 பைன்னு போட்டால் v யோட வேல்யூ பைன்னு வந்துடும். ஸோ e டு தி பவர் மைனஸ் t யோட வேல்யூ என்னது? v பிளஸ் n பை. ரைட்? ஸோ t யோட வேல்யூ v பிளஸ் n பை அண்ட் சைன் ஆஃப் t மைனஸ் n பை யோட வேல்யூ v அண்ட் dt யோட வேல்யூ dv. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு e டு தி பவர் மைனஸ் n பை integration 0 to pi e power negative v sin v dv. ஓகே, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், integration e power ax sin bx. ஸோ இதோட வேல்யூ என்னது அப்படின்னா e to the power ax divided by a square plus b square into a sin bx minus b cos bx plus c. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்னா e to the power negative u divided by negative v divided by 2 minus sin v minus cos v. so 0 to pi லிமிட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். e power minus n pi. so நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஃபைனலா என்ன வரும்னா e power minus pi plus 1 divided by 2 அப்படின்னு வரும். ரைட்? ஓகே, சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ தான். நம்ம சம்மேஷன் எடுக்கணும், n equal to 0 to infinity. சோ நான் சம்மேஷன் n equal to 0 to infinity e to the power minus n pi. இந்த என்டையர் டேர்ம்ல n இல்ல, சோ அதனால அந்த சம்மேஷன் விட்டு நான் வெளியில எடுத்துக்கிறேன். plus 1 by 2. ரைட்? சோ அப்ப எனக்கு என்ன வரும்னா e power minus pi plus 1 divided by 2 into so summation n equal to 0 to infinity e to the power minus n pi. இது பார்க்க எப்படி இருக்கு? 1 by e to the power pi the whole power n இருக்கு. ரைட்? சோ இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். n equal to 0, சாரி எக்ஸ்போனென்ஷியல், அது பேர் என்னது? ஜியோமெட்ரிக் சீரிஸோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ரைட்? n equal to 0 1 2 3 4 ஆர்டர் போயிட்டே இருக்கும். சோ இதோட ஆன்சர் என்ன? 1 by 1 minus r. இங்க rங்கிறது e to the power pi. ரைட்? 1 by e to the power pi தான் r ஓட வேல்யூ. சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா என்ன வரும்னா 1 plus e to the power negative pi by 2 into e to the power pi divided by e power pi minus 1. right? so இப்போ நான் என்ன பண்ண போறேன்? e power pi மல்டிப்ளை பண்ணா e power pi plus 1 divided by 2 into e power pi minus 1. so இதான் ஆன்சர். so the right answer is option A. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.